எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் 6 அகல் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதன் அபரிமிதமான பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். நான் இந்த வழிபாட்டை ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு இன்னி வரைக்கும் முருகப்பெருமான் அருளால எந்த ஒரு தடையும் இருந்ததில்லை. முருகப்பெருமான் என் கூடவே இருக்கார். அதனால தான் மகிழ்ச்சியோட இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இந்த வழிபாட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அகல் விளக்கு ஏற்ற சரியான நேரம், எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி ஆவார். அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் அவரை வழிபடுவது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வெற்றியை தரும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக 6 என்ற எண் முருகனுக்கு உகந்தது. 6 படை வீடு, 6 முகங்கள், சரவணபவ என்ற 6 எழுத்து மந்திரம். இதனால்தான் 6 அகல் விளக்கை ஏற்றி நாம முருகனுக்கு வழிபாடு செய்கிறோம். இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் தோஷ நிவர்த்தி. திருமண தடை உள்ளவர்கள், ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் விரைவில் சுபகாரியங்கள் கைகூடும். கடன் சுமை நீங்க, தீராத கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் முருகனுக்கு இந்த 6 விளக்கு தீபத்தை ஏற்றி வர பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். வீடு மற்றும் நிலம் தொடர்பான சிக்கல்கள். செவ்வாய் பகவான் பூமி காரகன் என்பதால் சொத்து தகராறுகள் நீங்கவும் சொந்த வீடு அமையவும் இந்த வழிபாடு சிறந்த பலன் தரும். வெற்றி மற்றும் தைரியம். எதிரிகளின் தொல்லை நீங்கவும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெறவும் முருகனின் அருள் கிடைக்கும். சரிங்க, எனக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, இருந்தாலும் குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலவவும், குடும்ப ஒற்றுமை, மன அமைதி, சுபகாரியங்கள் தடையின்றி நடத்தல், குழந்தைகளின் நல்வாழ்வு, நேர்மறை அதிர்வுகள் வாழ்க்கையில் நிறைவு பெறுவதற்கும் முருகனின் அகல் தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த ஒரு நல்ல செயலும் வளர்பிறையிலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. வளர்பிறை செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் அந்த வளர்பிறை செவ்வாய்க்கிழமை பிரதமை திதி அது மாதிரி வந்ததுன்னா அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல விநாயக பெருமான், அப்புறம் நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம முறைப்படி எப்படி வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் முருகனே உங்கள் குலதெய்வமாக இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம். முருகனுக்கு காணிக்க வச்சோ வேண்டிண்டோ இந்த அகல் விளக்கு தீபத்தை ஏற்றி வழிபடலாம். காலை அல்லது மாலை விளக்கேற்றுவது மிக சிறந்தது. கார்த்தால நம்ம எப்போதுமே சுவாமிக்கு விளக்கேற்றுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பலகாலையோ இல்லை ஒரு பித்தளை தட்டிலையோ கோலம் போட்டு வேல் வழிபாடு பண்ணுறவங்க வேல் வச்சு பண்ணலாம். இல்லை முருகன் விக்கிரகம் இருக்கிறவங்க ஒரு முருகன் விக்கிரகம் வைக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நான் ரெண்டுமே வைக்கிறதுனால நான் அது மாதிரி காட்டியிருக்கேன். இல்லை எதுவுமே இல்லைனாலும் நம்ம முருகன் படம் வீட்டில் இருக்கும், அதை வச்சுட்டு இந்த மாதிரி கோலம் போட்டு 6 விளக்கு வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த விளக்கு ஏற்றலாம். இத்தனை வாரம் தான் பண்ணணுங்கிறதே கிடையாது. எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் விளக்கு ஏற்றலாம். சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸில் விளக்கேற்ற முடியலனா கூட கவலையே வேண்டாம். இந்த விளக்கை நம்ம தொடர்ந்து ஏற்ற போகிறோம். அதனால முருகனோட அருள் நமக்கு எப்போவுமே இருக்கும். அந்த கவலையே வேண்டாம். சரி, நைவேத்தியமாக என்ன வேணுனாலும் பண்ணலாங்க. நான் எப்போதுமே பானக நைவேத்தியம் செய்வேன். பாலோ பஞ்சாமிரதமோ திராட்சையோ இல்லை தேனும் தினையுமாவுமோ எது வேணாலும் நைவேத்தியமாக செய்யலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த விளக்கு ஏற்ற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதி, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். இது தொடர்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் தெளிவு பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.